Hi students, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுவும் கொஞ்சம் சிம்பிளான ப்ரோக்ராம் தான். எந்த கஷ்டமும் இதுல நமக்கு கிடையாது. ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். இங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இதோட லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும். சரியா, இதுல என்ன பண்ணும், லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல வந்து 4 ஃபங்க்ஷன்ஸை 4 டைம்ஸ் கால் பண்ணிருக்கோம். இந்த டோட்டல் அப்படின்றது என்னது, இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது, ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். சோ பாராமீட்டரோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம், 4. சோ இந்த வேல்யூவை எடுத்துட்டீங்க. இப்ப என்னோட வேல்யூ நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும், என்னோட வேல்யூ வந்துட்டு 4ன்னு சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் எஸ்ன்றது என்னது, இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். எஸ்ன்றது என்னது, லோக்கல் வேரியபிள். எஸ்ன்றது என்னது, லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் வரும், இப்ப இந்த லூப் எத்தனை டைம் நமக்கு இங்கக்குள்ள ஓடும், n+1. அப்ப n+1 5. So 2 3 4 5. So 5 times என்ன ஆகும் இந்த லூப். So ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு c யோட வேல்யூ 1 எடுத்துட்டு வரும். 1 எடுத்துட்டு வரும்போது கண்டிஷன் என்ன ஆயிடும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, இந்த கண்டிஷன் என்னது, 1 மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 கேக்குது. பட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகாது, இது ஈக்குவல் டு 0வா இருக்காது. சரியா, ஈக்குவல் டு 0வா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், s is equal to s plus c பண்ண சொல்லியிருக்கோம். சரியா, s plus c பண்ண சொல்லியிருக்கோம் வெளியில வந்து. ஸோ s ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 0. 0 பிளஸ் c யோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம், 1. இப்ப s is equal to நம்ம கிடைக்கிற வேல்யூ இந்த இடத்துல 1. சோ ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், 1 கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன வேல்யூ எடுக்கும், 2. சோ 2 எடுத்து இங்க பண்ணும்போது 2 மாடுலஸ் ஆஃப் 2 0. இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, சாட்டிஸ்ஃபை பண்ண உடனே இது உள்ள வரும். உள்ள நம்ம என்ன கீவேர்ட் கொடுத்திருக்கோம், இங்க கண்டினியூ அப்படின்றது என்னது, கீவேர்ட். ஓகே, இந்த கண்டினியூன்றது என்னது, கீவேர்ட். சோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த கீவேர்ட், கண்டினியூட கீவேர்ட். இந்த கண்டினியூட கீவேர்ட் என்னன்னா, இந்த ஹோல் இட்ரேஷனை ஸ்கிப் பண்றது. ஓகே, கண்டினியூனா என்னது, அந்த டைம்ல போகக்கூடிய அந்த ஹோல் இட்ரேஷனை ஸ்கிப் பண்றதுதான் எதோட வேலை, கண்டினியூ. ஓகே, சோ இப்ப இங்க ஆக்சுவலா இன்னும் 5 வரைக்கும் போகணும். பட் செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தா என்ன கொடுத்திருக்கோம், கண்டினியூ. கண்டினியூ அப்படின்னா ஸ்கிப்ஸ் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். என்ன பண்ணிடும், ஸ்கிப்ஸ் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். சோ அப்படி என்ன ஆயிடும், ஃபுல்லுமே ஸ்கிப் ஆயிடும். ஸ்கிப் ஆன உடனே இப்ப ரிட்டர்ன் சம்ன்றப்ப, இப்ப சம்ல கடைசி நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, 1. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணும், 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். சரியா, சோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட்ல 7 கொடுத்திருக்கோம். 7 அப்ப n is equal to 7. ஓகேவா, சோ இங்கே எத்தனை டைம்ஸ் நடக்கும், 7 plus 1 8. 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும், எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. சோ நெக்ஸ்ட் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாதுன்றப்ப ஆல்ரெடி என்ன இருக்கு, சம்ல s is equal to வேல்யூ இருக்கு. சோ s is equal to 0 plus 1. சோ இப்பயும் வேல்யூ என்ன, s ஓட வேல்யூ என்னதான் இருக்கும், 1. நெக்ஸ்ட் 2 எடுக்கும். 2 எடுக்கிறப்ப என்ன ஆயிடும், கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இந்த ஹோல் இட்ரேஷனுமே என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். இந்த ஹோல் இட்ரேஷனுமே என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். ஏன் ஸ்கிப் ஆகும் அப்படின்னா, பிகாஸ் we have given a continue keyword. இங்க கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லிருக்கோம், கண்டினியூ கொடுத்திருக்கோம். சோ கண்டினியூட யூஸ்னா ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் அதே மாதிரி, ஃபோர்த் இதுக்கும் அதே மாதிரி. சோ இது எத்தனை டைம்ஸ் நம்ம கொடுத்திருந்தாலும் அத்தனை டைம் நமக்கு கிடைக்க போற அவுட்புட் என்ன அப்படின்னா 1 1 தான் கிடைக்கும். ஏன்னா 2 வந்த உடனே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிரும். கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆன கண்டினியூ கொடுத்திருக்கோம். சோ கண்டினியூ கொடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், அதோட அப்படியே ஹோல் இட்ரேஷனும் ஸ்கிப் ஆயிடும். என்ன ஆயிடும், அதோட ஹோல் இட்ரேஷனுமே நமக்கு ஸ்கிப் ஆயிடும். சோ இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு 4 டைம்ஸ் பிரிண்ட் கொடுத்திருக்கோம். 4 டைம்ஸ் அந்த டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், 4 1 கிடைக்கும். புரியுதா, ஏன்னா 1 மட்டும் தான் நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ப்ரோக்ராம்ல ஆட் ஆயிருக்கும். சீஹியா எல்லாத்துக்குமே 1 தான். சரியா, நம்ம கரெக்ட் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா பிகாஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த 1 வரும்போது சம்மோட 1 ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல என்ன ஆகல, அதுக்கு மேல எதுவுமே வந்து எதுவுமே கண்டிஷன் வராது. ஏன்னா இங்க கண்டினியூனா அந்த இட்ரேஷன் அப்படி என்ன ஆயிடுது, ஸ்கிப் ஆயிடும். சோ அதனாலதான் நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு வேல்யூஸ் 1 1 1 கிடைக்குது. சரியா, இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இது பார்க்கும்போது நமக்கு புரியாது, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம், நம்ம கண்டினியூ கீவேர்டோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும். சரியா, ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.